பிரைஸ் தி லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது சமயக்காரன் ஒரு முன்னந்தொடையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிட்டான். ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, சவுல் தன் தகப்பனுடைய கழுதையை தேடி அவன் போய் கொண்டிருப்பான். அப்ப அது எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்றதுக்காக சாமுவேலை பார்க்க போவான். அந்த இடத்துல ஒரு குறைவு, சவுல் வீட்டுல ஒரு குறைவு. அதனாலதான் அவன் சாமுவேலை நோக்கி போறான். ஆண்டவருக்கு தெரியும் சவுல் வீட்டுல ஒரு குறைவு வரப்போகுது, அவனுக்காக நான் ஒரு மேன்மையை ஆயத்த பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணு, அவனுக்கு நான் ராஜ மேன்மை கொடுப்பேன், அவனுக்கு ஒரு சின்ன விருந்து கொடுன்னு அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு முன்னந்தொடை அவனுக்கு 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. உனக்கென்று, உனக்கு, உனக்காக. அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு உனக்கென்று நான் வைக்கிறேன், உனக்கு வைக்கிறேன், உனக்காக வைக்கிறேன் அப்படின்னு சவுலுக்கு முன்பாகவே ஆண்டவர் ஆயத்த பண்ணி வைத்து விட்டார். அவன் தகப்பனுடைய கழுதையை தேடி போனவனுக்கே அவ்வளோ மேன்மைனா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிற நமக்கு எவ்வளோ பெரிய மேன்மையை ஆண்டவர் வைப்பார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க, உனக்கென்று, உனக்கு, உனக்காக. இந்த 3ஐயும் நான் உனக்கு செய்ய போறேன். இந்த காலை வேளையில இந்த 3ஐ வைத்து நீங்க ஜெபிங்க. உனக்கென்று, உனக்கு, உனக்காக. ஒரு அருமையான பாடல் உண்டு. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. உங்களுக்கு ஆண்டவர் குறித்தது உனக்கு, உனக்கென்று, உனக்காக ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கவங்க ஒரு வேலை தேவையோடு பார்த்து கொண்டு இருக்கலாம். அவங்க தேவைகளை சந்திங்க. உனக்கு, உனக்கென்று, உனக்காக அப்படின்னு சொன்னீங்களே, அவங்களுக்காக நீங்கள் எழுந்தருள போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.